ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கேரட் ரைஸ். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் போய் ரொம்ப நேரம் நிற்க முடியல. இந்த சூரியன் என்னமோ நம்ம வீட்டு மொட்டை மாடியை குத்தையை கட்ட மாதிரி அவ்வளோ அனல் வீட்டுக்குள்ளே வரைக்கும் அடிக்குது. ஸோ அதனால் உள்ளே போகிற வேகத்துக்கு வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸான நம்ம கேரட் ரைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு கிச்சனில் போய் காய்கறி வெட்டினாலே நமக்கு ஊற்றுது. அதனால் நம்ம வெளியே ஹால்லே வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் கேரட்டுக்கு எத்தனை கேரட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து அது நல்லா பொடியே நறுக்கிட்டு ஒரு 1-2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் நல்லா வேணும்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன், ஏன்னா பாப்பா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான். ஸோ அதை வந்து நம்ம மன தைரியத்தோடு கிச்சனில் போயிட்டு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அது இருக்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த டைம்லேயே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கு அதிகமாக போடல. நான் ஆல்ரெடி சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதால இதில் வந்து லிமிட்டாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கேரட்டை வந்து துரி வச்சுருக்க கேரட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படியே வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டோன்னா இது நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ மூடி போட்டுட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டால் மட்டும் போதும். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே தேவையில்லை. இதே பதத்தில் கடைசி வரைக்கும் இருந்தாலே, எனக்கு ரொம்ப அனல் வைக்க வேண்டாம், இந்த சிம்மிலே இருந்தாலே இது வந்து நல்லா வந்து சாஃப்டாகிடும். கலர் சேஞ்சஸ் இருக்கும், நல்ல ஸ்மெல் வரும். அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேரட் வந்து இதுவாகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அப்படியே விட்டுட்டா அந்த டைமில் மட்டும் கிளறி விட்டுடலாம். எனக்கு இது நல்லாவே வந்து வதங்கிடுச்சு, நல்லா ஒரு சாஃப்டான பதத்தில் இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இந்த டைமில் வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முட்டை வந்து நிறையா வேணும்னு சொன்னாக்கா ஒரு 3-4 ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக போதும், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சும்மா முட்டைக்காக வந்து சும்மா லைட்டாக சால்ட்டை தூவி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இப்போவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அட் லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தாக்கா கொத்தமல்லி வந்து நல்லா நறுக்கி பொடியாக போட்டாக்கா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும், வாசனை வரும். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற வெயில் சமயத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் உள்ளே போன வேகத்துக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம். இல்லை ஸ்கூலுக்கு போகிற டைமில் கூட இந்த மாதிரி ரெசிபிஸ் நம்ம பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சு நம்ம கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. ஈஸியான ரெசிபி, பசங்களும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கேரட் முட்டை இருக்கிறதால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் சுட சோறு போட்டு ஒரு பெரட்டிட்டு இதை அப்படியே நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க கேரட் சாதம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ், குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை நான் வந்து இன்னும் வேறு வீடியோவில் வரேன். டாடா, பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சம்மருக்கு வேறு என்ன மாதிரி டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். பாய்.